எஸ், அட் லாஸ்ட் அந்த வியூ பாயிண்ட்டையும் பார்த்தாச்சு. நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் மோசமாலாம் கிடையாது. ஆனால் இவ்வளோ தூரம் நடந்து போகணுன்ற ஒரு இரிட்டேஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்னென்னா, நம்ம இவ்வளோ தூரம் தனியாக வரோமா, சுற்றி யாருமே இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா எங்கேருந்தோ வந்திருக்கோம், ஆள் இல்லாத ஒரு காட்டுக்குள்ளார வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்து ரிஸ்க் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான். ஆனால் பாவம், வியூ வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. பட் என் ஹஸ்பண்டை வர வழி ஃபுல்லாக சமத்திட்டு, ஏன்னா தனியாக இவ்வளோ தூரம் வரோன்றது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நடுவில் அந்த எருமை மாடா தெரியல, அதோட கால் தடம்லாம் வேற பார்த்து வச்சிட்டேன்னா, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. ஐயோ தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஒருத்தா தான் இருந்தது வியூ பாயிண்ட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப உச்சியில் இருக்கிறதால ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு தான் வச்சுருக்குறாங்க. எனிவே பட்டு போய் ரொம்ப ஓரமாக போய் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், அந்த மாதிரிலாம் பண்ணி நாமளே நம்ம லைஃப்பை போயிட்டு ரிஸ்கில் மாட்டி விட்டுறக்கூடாது. வேண்டான்ற. ஆமாம், ஸோ சேஃபாக போயிட்டு சுற்றி பார்த்துருவாங்க. ஆக்சுவலாக எனக்கு மட்டும்தான் இவ்வளோ பயம் போல் இருக்குது. ஏன்னா இங்கே நான் பார்க்குறேன், அந்த உச்சியிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நண்டு சுண்டுங்க தான், எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்குறாங்க. கொஞ்சம் ஏன் நம்ம கூட தான் இப்போ ஜோடியாக வந்திருக்கோம். ஸோ என்னென்னா, நண்டு சுண்டு பசங்களாமே போகிறாங்க, பயமே இல்லாமல் போகிறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபஸ்ட் டைம் வர மாதிரி தெரியல, ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் இருக்கிறாங்க. எனிவே நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட்டுக்கு இவ்வளோ தூரம் ஆனால் நடக்கணும், நடந்து தான் போகணும். அதுக்கு உங்களுக்கு ஸ்டாமினா இருக்குது அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து போய் வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். ஒர்த்து தான். நடக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பெட்டர் நீங்கள் கீழேயே உட்காந்துக்கோங்க, அங்கேயே இருந்துடுங்க, அந்த என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துருங்க, பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் மேலே கூட நிலாவில் ஆயா வடை சுடுற மாதிரி 2 கடை வச்சுருக்குறாங்க. 2 பேர் அங்கே கடை இருக்குது. ஒரு அக்கா ஒருத்தவங்க கடை வச்சுருக்குறாங்க. டீ குடித்தோம், 30 ரூபா. சூப்பராக இருந்தது டீ கூட, நல்லா தான் இருக்குங்க, ஓவராலாக நல்லா இருக்குது. பட் எனக்கு இந்த போகிற பாதை ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஒரு காட்டுப்பகுதி அப்படின்னவே தான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு நிறைய நான் தமிழ் சினிமாவெலாம் பார்த்து, ஹாலிவுட் மூவிஸ்லாம் நிறைய பார்த்து, எனக்கு என்ன சொல்கிறது, எல்லாமே த்ரில்லராகவே பார்த்து எனக்கு அதனாலே என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப பயம்தான், நிஜமாக பயம்தான். ஏய் கவனம் ரெடி, பார்த்து நீ பார்த்து, கீழே பெரிய இறக்கம் இருக்குது, பார்த்து. ஓகே, நம்ம வழி மாதிரி போனோமே அந்த பாதை. ஆமாம், எதுவுமே ஒரு இந்த வழி தான் போகணும் அந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. அப்படியே போட்ட பாதையில் நீங்கள் பாட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், இதை சுற்றிக்கிட்டு போகணும். இது கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம இந்த வழி யூஸ் பண்ணியிருக்கலாம் போல். அப்படி நம்ம சுற்றிக்கிட்டு போகணும். ஆக்சுவலாக அப்படி சுற்றிட்டு போனதால கீழே அந்த வியூவோட கீழே இந்த பாயிண்ட்டே பார்க்க முடியுது. ஆமாம், இந்த வியூக்குன்னு நீ இவ்வளோ தூரம் வரணுன்னே அவசியம் கிடையாது. அந்த மெயின் ரோட்டில் நின்று அப்படியே மலையை அப்படியே கூட பார்த்துருக்கலாம். ஏன்னா நீ எங்கே நின்னாலும் அந்த மொத்த மலையும் தானே பார்க்குறியே. கீழே இருந்து மலை உச்சியை பார்க்குறத மலை உச்சியிலேருந்து கீழே பார்க்கணும். ஆமாம், அங்கே நம்ம சொந்தக்காரங்க நடந்து போவாங்க, எல்லாரையும் பார்க்கலாம். கண்டிப்பாக உலகமே நம்ம காலு கீழே இருக்கும்போது அது ஒரு சந்தோஷம் வரும் பாரு. அப்படி ஒன்றும் எனக்கு வரலை. ஆனால் கொஞ்சம் நஞ்சமாக நடந்தோம் இந்த காட்டுக்குள்ளார, அதுதான் கொஞ்சம் வெறுப்பே. என்னடா நடந்து போய்கிட்டே இருக்கோம், இன்னும் அந்த வியூ பாயிண்ட்டு ஒன்று வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இறங்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போவுமே இறங்குனா ஈஸியாக சல்லுன்னு இறங்கிடலாம், ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம். கீழே பார்க்காம இறங்குறத. ஓகேவா, அப்புறம் அவ்வளோதான், ஸ்வைன்னு இறங்கிக்கிட்டே போய் அது என்ட்ரன்ஸில் ரோலிங். உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு தேங்காய் உடைச்ச மாதிரி மண்டை வச்சு பாறாங்கெல்லாம் இருக்கு. உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு தேங்காய் உடைச்ச மாதிரியா? போகலாம். இப்படி இங்கேருந்து ரூம் வரைக்கும் கூட நீ நடத்தி கூட்டு போயிடுவல்ல? உனக்கு இறக்கம் இல்லைப்பா, உனக்கு மட்டும் இறக்கமே கிடையாது, பாதை இறக்கமாக தான் இருக்குது. ஆனால் நீ ஒரு கல் மனசுக்காரனாக இருக்கிற. எங்கே போனாலும் நடந்து போகணும், நடந்து போ. அட்வென்ச்சர் உனக்கு வேணா சொல்லுப்பா, என்னால முடியலப்பா. நான் அமர்நாத் யாத்திரா முடிச்சுட்டு என்ன சொல்றது, நான் இன்னுமே வந்து பாதி பேஷண்டா தான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனா வா இங்க சுத்தலாமா? நான் செவனேன்னு ரூம்ல இருந்திருப்பேன்.
இங்கே வா, இங்கே சுற்றலாம், அங்கே சுற்றலாம், சும்மா நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ போவோம், அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான். அப்படி தான் நீ ரூம்லேருந்து சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்த. ஆனால் நான் பார்க்க வந்தது என்னவோ அந்த கோவில் மட்டும்தான். கோவில்லேருந்து இனிமேல் கூகுள் கிட்ட நான் சொல்லிட போகிறேன், கூகுள் நான் ஒரு தனி மேப் போட்டு கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை. நீ காட்டுற மேப்பை விட நானுமே தனியாக ஒரு மேப்பே வச்சுருக்கிறேன். நான் எவ்வளோ தூரம் நடந்து போகிறேனோ என்ன. ஆக்சுவலாக இப்போ உனக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் ஒரு 2 மாதம் கழிச்சு ஓகேவா, ஏதாவது ஒரு டிவிலையோ ஏதோ படத்தில் இந்த இடத்த காட்டும்போது நம்ம அங்கே போயிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும்பாரு. நீ மணாலி வீடியோவில் அந்த கோயில் பேர் என்னது, அடிம்பா கோயில், எவ்வளோ திட்டிகிட்டே ஏறினேன். இப்போ ரீசெண்டாக டிவியில் அந்த கோயிலோட வீடியோஸ் வச்சு ஏதோ ஒரு பாட்டு வந்து, என்ன பாட்டு தெரியல, அது ஒரு பாட்டு நம்ம எவ்வளோ குதிச்சு நம்ம போன இடம் நம்ம போன இடம்னு. அந்த சந்தோஷம் அங்கே போகலன்னா கிடைச்சிருக்குமா? அது என்னவோ கரெக்டு தான். அப்போ வந்து நாளைக்கு சந்தோஷம். ஓகே, அப்போ ஒன்று அதெல்லாம் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நடந்திருந்தோம், தெரிஞ்சிருக்காதுப்பா, அந்த இடம்லாம் போயிட்டு வந்திருந்தா. இப்போ வந்து வயசாயிடுச்சுப்பா, இனி வந்துட்டு என்ன சொல்கிறது, வீடு அடங்கி உக்காந்துடணும். அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா நடக்கும்போது 2 காலம், நல்லா நடக்க முடியலன்னா இன்னொரு கட்டை வாக்கிங் ஸ்டிக் வாங்கி 3 காலம் நடக்க வேண்டியதுதான். ஓகேவா, நீ நல்லா நடக்கிற வரைக்கும் நீ எங்கே தான் சுற்று கிடையாது. நான் அதான் சொல்கிறேன்ல, இனிமேல் உன் கூட எங்கேயா ட்ரிப்பு வரணுன்னா நான் ரொம்ப யோசிக்கணும். ஐயோ ஐயோ, இனி வந்து என்ன சொல்கிறது, இந்த நீ பேண்டு, வாலினி ஸ்ப்ரே என்னால் முடியலப்பா. நீ யாரை வேணாலும் கூட்டிகிட்டு சுற்றுப்பா, நான் வரல, நான் வீட்டில் இருக்கேன், என்னால் முடியல. நீங்கள் நிறைய நடக்க வைக்கிறப்பா, மனசாட்சியே இல்லாமல் ரொம்ப தூரம் நடக்க வைக்கிறீங்க. கடவுள் கொடுத்த காலுங்கிறது அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நடக்க வைக்கிறீங்க ரொம்ப. சோறும் போட்டு அதை வண்டிக்கு பெட்ரோலை போட்டுட்டு வண்டி கிலோமீட்டர் கணக்கில் ஓட்டுவீங்க பார்த்தியா, அந்த மாதிரி என்னை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. நல்லா சாப்பிட வச்சிடுற. நான் வேணான்னு சொன்னா கூட இது சாப்பிட நல்லா இருக்கும், அது சாப்பிட நல்லா இருக்கும், இந்த இதை ட்ரை பண்ண, அதை ட்ரை பண்ண, இப்படி ஏதாவது நல்லா சாப்பிட வச்சுட்டு. ஆனால் எனக்கு அது சாப்பிடும்போது தெரிய மாட்டேங்குது. ஓகே, இதுக்கப்புறம் நம்மளை வந்து எத்தனை கிலோமீட்டர் நடக்க வைக்க போறீங்களோ அப்படின்ற அந்த யோசனையே எனக்கு இருக்க மாட்டேங்குது. பட் நீ நல்லா சாப்பிட வச்சுட்டு உன் இஷ்டத்துக்கு நடக்க வைக்கிற பாரு, மொத்த ஊருக்குமே. யாருக்கு தெரியும், நான் ஒரு காவி உடைய கட்டியிருந்தேன்னா என்னைய தமிழ்நாட்டுக்கே நீ பாத யாத்திரையாக கூட்டிகிட்டு போனாலும் நான் ஆச்சரியப்பட முடியாது போல. இல்லை இந்த ஊரில் அந்த கோவில் இருக்குவா, அங்கே அது இருக்குது, இங்கே இது இருக்குது, இப்படியே ஊரா கோயில் இல்லைன்னா என் பிளானே வேற. கோவில் நடக்கணும்னா நீ எதுவும் சொல்லாம நடப்ப, திட்டாம நடக்கிற ஒரே காரணத்துக்காக கோவில் ட்ரிப்பா போறேன். அது என்னவோ கரெக்டு தான். போதும்பா, இனி நைனிடாலுக்கு ஒரு கும்பிடு, வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு கும்பிடு.